அகதி விண்ணப்பத்தை பின்வாங்கினாராக இருந்தால் சேம் டே ரிமூவல் அல்லது சேம் டே டிப்போர்டேஷன் நடக்கும். ஒரு விண்ணப்பதாரி மீது தான் இந்த அனைத்து சுமைகளும் அழுத்தவுமே செல்கிறது. மிக முக்கியமாக இந்த புகலிடம் கோருவர்களுக்கு ஒரு நல்ல விடயம் என்னென்னா, விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ணி எந்த ரிப்ளையும் பெறலை என்று அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த மார்ச் 26ஆம் தேதி கனடாவில் ஒரு சட்ட முன்மொழிவு சட்டமாக மாறியுள்ளது. அதாவது இந்த பில் C-12 சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நான் இந்த பில் C-12 பற்றி கூறியிருந்தேன். அந்த காலப்பகுதியில் இந்த முன்மொழிவாக இருந்த இந்த பில் C-12 மூன்றாம் நிலை வாசிப்பில் இருந்தது. எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இது சட்டமாக்கப்படும் என்றதை நான் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதே போலவே இந்த வருடம், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 26 கனடாவினுடைய ஆளுநர் நாயகமாக இருக்கக்கூடிய அம்மையார் மேரி சைமன் அவர்களுடைய கையொப்பத்தின் பின்னராக இந்த பில் C-12 சட்டமாகியுள்ளது. அகதி தொடர்பான, அதாவது கனடாவில் புகலிடம் தொடர்பான விடயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது என்ற சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பில் C-12 பின்னராக அகதி கூறுவதனால என்ன சாதகமான பாதகமான விடயங்கள் ஏற்படலாம், என்னென்ன மாற்றங்கள் இந்த பில் C-12 இணைக்கப்பட்டிருக்கின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான 4 அடிப்படைகளில் இங்கே மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது புதிய தகுதி தேவைகள் என்ற ஒரு அடிப்படையிலையும், அடுத்தது இந்த புகலிட கோரிக்கை செய்யப்படுகின்ற இந்த ஒரு நடைமுறை இருக்குது தானே, இதை நவீனமயமாக்கி இருக்கிறார்கள். அதே போல் இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கிடையே, அதாவது மாகாண அரசாங்கங்கள், அதே போல் மத்திய அரசாங்கம், அதே போல் இந்த அரசாங்கங்களில் இருக்கக்கூடிய வேறு அமைப்புகள் இருக்குது தானே, கவர்மெண்ட், அதாவது அரசாங்க நிறுவனங்கள் இருக்குது தானே, இந்த முகமைகள், அதுகளுக்கிடையே தகவல்களை பரிமாற்ற போயினோம். அதே போல் இந்த கனடாவில் நாங்கள் இந்த இமிக்ரேஷன் ப்ரோசஸ் இருக்குது, இந்த இமிக்ரேஷன் நடவடிக்கைகளில் என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் IRCCக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற சம்பந்தமாகவும் இந்த பில் C-12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த புதிய தகுதி தேவைகள் என்ற அடிப்படையில் கனடாவில் அகதி கோருவதற்கு என்ன தேவை, முதலாவது அடிப்படையாக தேவை என்றால், ஜூன் 24, 2020 பின் கனடாக்குள் ஒரு நபர் அவர் ஒரு வருடம் கனடாவில் தங்கி அந்த 365 நாட்கள் கழித்து அகதி கோரிக்கை விண்ணப்பிப்பாராக இருந்தால் அவருடைய விண்ணப்ப கோரிக்கை IRBக்கு செல்லாமலே நிராகரிக்கப்படும். அதாவது இந்த நடைமுறை எல்லாமே எவ்வாறு இப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தால் இந்த சட்டமாக இருக்குது தானே. இதற்கு பிறகு வருகின்ற மாதங்கள், அதாவது மேயாக இருக்கட்டும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதே போல் இந்த ஏப்ரலில் அகதி கோரிக்கை கோரப்போவர்களுக்கு தான் இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் 40 days border rule இருக்குது. அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு குழுவினராக அமெரிக்காவில் இருந்து கனடாக்குள்ளே அகதி கோரிக்கை மேற்கொள்கிறார்களாக இருந்தால் அவர்கள் கனடாக்குள்ளே முதல் 2 வாரங்களுக்குள்ள அகதி கோரிக்கை கோரி இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த 14 நாட்களை தவிர்த்து 1 மாதமோ 2 மாதமோ 1 வருடமோ கழித்து அவர்கள் விண்ணப்பத்தை, அதாவது அகதி கோரிக்கை புகலிட கோரிக்கையை செய்தால் அவருடைய விண்ணப்பம் IRBயால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. போலியான புகலிட கோரிக்கையை தடுக்கப்படும். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி பல பேர் புகலிடம் கோருவதும் தடுக்கப்படும். அனைத்துமே சேஃப் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய அமெரிக்கா கனடா சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அனைத்து செயற்பாடுகளுமே வகுக்கப்பட்டிருக்கின்றன. நவீனமயமாக்கப்பட்ட புகலிட செயல்முறையையும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அதன் அடிப்படையில் கனடா அதன் புகலிட முறைமையை வேகமானதாகவும், அதாவது சிறந்த திட்டமிடல் மற்றும் வினைத்திறன் கொண்டதாகவும் மாற்ற உள்ளது. மேலும் இலகுவான நிகழ்நிலை விண்ணப்பங்கள், இனி இந்த ஆன்லைனில் ஒரு கேஸை நாங்கள் விண்ணப்பிக்கும் போது அதற்கான விண்ணப்பங்கள் ஃபார்ம்ஸ் குறைவாக இருக்கும். ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்ளை செய்வது, அதாவது விண்ணப்பிப்பது மிகவும் இலகுவானதாகவும் விரைவானதாகவும் இருக்க போகிறது. அப்ளிகேஷன், அதாவது ஒரு அகதி கோரும் நபர் அல்லது புகலிடம் கோரும் நபர் அவருடைய விண்ணப்பம் பூரணத்துவமாக இருந்தால் மட்டுமே அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு பூரணத்துவம் இல்லாத விண்ணப்பங்கள் உடனடியாகவே நிராகரிக்கப்படும். மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, ஒரு நபர் புகலிடம் கோரிவிட்டு அதை வித்ரோ செய்கிறார், அல்லது எழுதி கொடுத்துட்டு நான் திருப்பம் என்ற நாட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அப்படி அவர் பின்வாங்கினாலாக இருந்தார், அந்த நபர் அந்த அகதி விண்ணப்பத்தை பின்வாங்கினாராக இருந்தால் சேம் டே ரிமூவல் அல்லது சேம் டே டிப்போர்டேஷன் நடக்கும்ன்றதையும் இந்த பில் C-12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நபர் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் காத்திருக்கிறார், தனக்கு கேஸ் இன்னுமே அக்செப்ட் ஆகலைன்னா சில நபர்கள் அந்த கேஸை வித்ரோ செய்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் இது நடக்கிறது. அப்படி ஒரு நபர் செய்வாராக இருந்தால் அவர் உடனடியாக சேம் டே ரிமூவல் வழங்கப்பட்டு கனடா விட்டு நாடு கடத்தப்படுவார்.
தகவல் பகிர்வுன்றதன் மூலமாக ஐஆர்சிசி இப்போது ஒரு நபருடைய, அதாவது ஒரு புகலிடம் கூறிய நபராக இருக்கட்டும் அல்லது கனடாவிலே உள்ள வாழக்கூடிய ஒரு வெளிநாட்டராக இருக்கட்டும், அவருடைய தகவல்களை கனடாவினுடைய மத்திய அரசு மற்றும் மாகாண அரசுகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாதிரியான தகவல்களை இவர்கள் வழங்குவார்கள் என்றால், ஒரு அடையாளம், அதாவது ஒரு நபர் தொடர்பான அடையாளம், அவருடைய இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ், அவர் கனடாவில் என்ன மாதிரியான ஒரு குடியுரிமையில் இருக்கிறார், ஐஆர்சிசி டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவர் ஐஆர்சிசியில், அதாவது கனடாக்களில் வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் கனடா அரசு தயார் செய்ததோ அல்லது அவர் என்னெல்லாம் ஆவணங்கள் வழங்கினாரோ அதை எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங் என்ற ஒரு அடிப்படையில் பகிரப்போகிறார்கள். இவை அனைத்துமே ஐஆர்சிசியினால் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் மூலமாக மட்டுமே வழங்கப்படும். எனவே இன்டர்னல் ஷேரிங் என்ற இன்னொரு விடயம் இருக்குது. அதாவது ஐஆர்சிசியின் உள்ளே ஒரு நபரின் தகவல்களை வேறு வேறு ப்ரோக்ராமில் பயன்படுத்துவார்கள். அதாவது ஒரு நபர் பிஆர் பெற்றிருக்கிறார், பிஆரை பெறும்போது அவர் என்ன மாதிரியான ஆவணங்களை வழங்கினாரோ அவருடைய தகவல்களை சேமித்து வைத்து அவர் நாளை குடியுரிமை விண்ணப்பிக்கும் போது அந்த தகவல்கள் இந்த பிஆர் அப்ளிகேஷன் செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த குடியுரிமை தொடர்பான அந்த ஒரு நிர்வாகத்துக்கு அனுப்பப்படும். இதன் மூலமாக இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவது மிகவும் விரைவாக இருக்கும். அடுத்தது இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்குள்ளேயே பல்வேறு தொடர்பான துறைகள் இருக்குது. இப்போ சிஆர்ஏ, அதே போல் இந்த ஹெல்த் கேர் தொடர்பான துறைகள், நிறைய துறைகள் அரசாங்கத்தில் இருக்குதுன்னு. அதே போல் இந்த தபாலாக இருக்கலாம், தபால் துறை என்ற மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. இந்த துறைகளுக்கிடையே மற்றும் அதனுடைய ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய முகமைகளுக்கிடையே ஒன்றாக வேலை செய்வதற்காக தகவல்கள் பரிமாற்றப்படும். இதுவுமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிடுறது என்னென்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு தனி நபருடைய தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படும். அதாவது இந்த எல்லா அரசாங்க துறைகளுக்கும் இடையே இந்த ஒரு நபருடைய தனிப்பட்ட தகவல்களை இன்னொரு நபர், அதாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அதை எடுத்து அதை பயன்படுத்தி கொள்கிறார் என்ற அவருக்கான அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த தகவல்கள் அவர் எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இங்கே ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவல் திருட்டோ எதுவுமே நடக்காதுன்றதையும் அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். மேலும் வெளிநாடுகளுக்கு ஒரு தனிநபருடைய தகவல்களை மாகாண அரசுகள் பகிரக்கூடாது என்பதற்கான ஒரு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஆர்சிசி மற்றும் இந்த இமிக்ரேஷன் டாக்குமெண்ட் தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐஆர்சிசிக்கு இப்போது ஒரு அதிகாரங்கள் கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஐஆர்சிசினால் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும், ஒர்க் விசாவாக இருக்கட்டும், இந்த ஸ்டடி பெர்மிட், ஒர்க் பெர்மிட்டுகள் இருக்குதானே, இது எல்லாத்தையுமே கேன்சல் செய்ய முடியும், சஸ்பெண்ட் செய்ய முடியும், நீக்கம் செய்ய முடியும். இது மாதிரியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த பட்சத்தில், அதாவது எந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரங்கள் ஐஆர்சிசி பயன்படுத்தும் என்று பார்த்தால், ஒரு ஃப்ராட் நடக்குது, அதாவது ஒரு ஏஜென்சி ஒரு ஃப்ராட் நடக்குது என்று பார்க்கல, அந்த விசா ஒரு மோசடியான விசான்னு பார்க்கல, அங்கே இந்த ஒரு கேன்சல் மற்றும் சஸ்பெண்ட் செய்வார்கள். அதே போல் முகாமைத்துவ தவறுகள், இப்போ ஒரு ஏஜென்சி அதை அனுப்பும்போது, அதாவது அந்த ஒரு விண்ணப்பத்தார் தொடர்பான தகவல்களை தவறாக அனுப்பும்போது அவங்களை அதை சஸ்பெண்ட் செய்யலாம். அதே போல் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் கனடாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் இந்த விசாக்களை கேன்சல் செய்ய முடியும், அதே போல் சஸ்பெண்ட் செய்ய முடியும். அடுத்தது அப்ளிகேஷனை போஸ் செய்ய முடியும், அதே போல் ஸ்டாப் பண்ண முடியும். போஸ் அண்டேக்கு அதை நிறுத்த முடியும் அல்லது முற்றுமுழுதாக அதை நிறுத்தவும் முடியும். அதாவது ஒரு ப்ரோசஸ் ஒன்று நடக்குது, ஒரு விசாவினுடைய கட்டமான பணிகள் நடக்கல, இடையில் அந்த விசா அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் இடைநிறுத்த முடியும் ஐஆர்சிசியினால். அதே போல் கம்ப்ளீட், அதாவது முழுமையாக ஒரு நபருடைய விசா ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் போகாமல் முழுமையாக நிறுத்தவும் ஐஆர்சிசிக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம், புதிய விண்ணப்பதாரர்களை அக்செப்ட் செய்யாமல் இருக்கவும் அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. அதாவது விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ணி எந்த ரிப்ளையும் பெறலை என்று இடமும் கேட்டிருக்கணும். அதே போல் பல பேர் இது ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னா, எல்லா விண்ணப்பங்களையும் ஐஆர்சிசி அக்செப்ட் செய்வதில்லை என்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த ப்ரோசஸிங் கேம் இடைநிறுத்தியும் வைக்கலாம். அதனால தான் பல பேருக்கு அவங்களுடைய விண்ணப்பம் எந்த கட்டத்தில் இருக்குன்றதே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கணும். விசாக்களை விண்ணப்பிக்கக்கூடிய வெளிநாட்டவராக இருக்கட்டும், எல்லாருமே தனித்தனியாக பல கட்டங்களாக ரிவ்யூ செய்ய போயினோம். இது எல்லாமே மிக விரைவாக தான் நடக்க போகிறது. ஆனால் கடுமையான ஒரு போக்கை தான் இவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். இந்த பில் C-12 கனடாவுடைய குடிவரவையே வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்கிறது. இதில் சாதகமான விடயங்களாக நாங்கள் பார்த்தோம்னா, மிக முக்கியமாக இந்த புகலிடம் கோருவர்களுக்கு ஒரு நல்ல விடயம் என்னென்னா வேகமான பரிசீலனை. அதாவது நீங்கள் அந்த விண்ணப்பிக்கும் போதே எல்லா ஆவணங்களையுமே நீங்கள் வழங்குகிறீர்கள். இதே
இப்போது இருக்கும் காலகட்டத்தில், அதாவது இதுக்கு முன்னர் இருந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, லோயர் சில உங்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு மேற்கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான ஆவணங்களை எதிர்பார்க்கிறார்கள், நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி, அதாவது கட்டமான ஆவணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, பில் 12க்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே எல்லா பூர்த்தியான ஆவணங்களும் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்டால் தான் அந்த கேஸு எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் அது அந்த கட்டத்திலேயே வந்து நிராகரிக்கப்படும். விண்ணப்ப பரிசீலனை வருவதனால முடிவுகள் வேகமாக வரும். அதாவது சில வாரங்கள்லேயோ மாதங்கள்லேயோ முடிவுகள் வந்து எல்லாருக்குமே கிடைத்துவிடும். வருடக்கணக்காக காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. மற்றது ஆன்லைன் விண்ணப்பம் என்றதன் மூலமாக ஃபோம், அதாவது விண்ணப்ப அளவு வந்து குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த விண்ணப்பங்கள் வந்து இலகுவாக விண்ணப்பிக்கக்கூடிய அளவிலையும் இருக்கிறது. வேகமான விண்ணப்ப பரிசீலிப்பு நடக்கிற அதே நேரத்தில் சாதகமான, அதாவது கேஸ் ஏற்றுக்கொள்கிற வீதமும் இருக்கும். அதே போல் மிக வேகமாகவே இந்த கேஸ் ரிஜெக்ட் ஆகிற ஒரு விடயமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு விண்ணப்பதாரி மீது தான் இந்த அனைத்து சுமைகளும் அழுத்தவுமே செல்கிறது. இப்போ கனடிய மக்கள் வந்து இந்த பில் சி 12க்கு மிக பெரும் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கனடிய மக்கள்கிட்ட இந்த அழுத்தத்தினால தான் இந்த கனடா அரசு இந்த ஐஆர்சிசி ஐஆர்பி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு புது முடிவை எடுத்திருக்கணும். இப்போ எல்லா அழுத்தம் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா, இந்த வெளிநாட்டினருக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய இந்த புகலிடம் கோரி நாட்களுக்கு தான் இந்த அழுத்தம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. கேஸை வந்து வித்ட்ரோ செய்தால் வந்து சேம் டே ரிமூவல், இது வந்து மிகவும் ஒரு பாதகமான ஒரு விடயம். உடனடியாக கனடா விட்டு ரிமூவ் செய்யப்படுவது, அதாவது டிபோர்டேஷன் நடக்கும். ஒரு விண்ணப்பதாரி குறைந்த அளவிலான காலப்பகுதி இருக்கும்போது வந்து அவருக்கு மிகவும் அழுத்தமான ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் இந்த லோயரை பெற்றுக்கொள்ள வேணும். அதாவது அந்த லோயர் மூலமாக அவர் அந்த ப்ரோசஸ் எல்லா நடைமுறையும் செய்வதற்கு அவர் பணம் வழங்க வேண்டும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய குறுகிய காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வழங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். விரைவான விண்ணப்ப பரிசீலிப்பு இருக்கிற நேரத்தில் விரைவான நாடு கடத்தல்களும் இருக்க போகின்றன. கனடா அரசினுடைய மற்றும் ஐஆர்சிசியினுடைய அதிகாரங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய கைதான் இங்கே ஓங்கி இருக்கே தவிர இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விசா விண்ணப்பிப்பவர்களுக்கோ அல்லது இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கோ அதிகாரம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கிறது. இந்த பில் சி 12 சம்பந்தமாக கனடா அரசு வெளியிட்ட அந்த அறிக்கையை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்களும் போய் வாசித்து பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ நான் கதைச்சினேன். நீங்கள் இந்த பில் சி 12 சம்பந்தமான உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதாவது இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமா அல்லது ஐஆர்சிசி வந்து இதன் மூலமாக அவர்கள் யோசிக்கிற விடயங்கள் என்னென்ன, நீங்கள் பில் சி 12 சம்பந்தமாக தெரிந்து கொண்ட விடயங்களை நீங்கள் கருத்திடலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் சாரிஜன். நன்றி, வணக்கம்.